ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு அர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான பட்டர் வெஜ் தோசை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவின நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கலாம். சூப்பரான நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை பேனில் நம்ம தோசை மாவை ஆட் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசை நல்லா தின்னாக ஊற்றாமல் கொஞ்சம் நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுற்றி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரை கூட சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நெய் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது பட்டரை நம்ம ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டஃபிங்கை ஒரு சைடு மட்டும் தோசைக்கு ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தோசை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. இப்போ சூப்பரான நம்ம பட்டர் வெஜ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வேறு மாடல்லையும் நம்ம செய்யலாம். இதே மாதிரி ஒரு தோசை ஊற்றிட்டு நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம தடவிடலாம். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை கரண்டியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக. நீங்கள் குழந்தைங்களுக்கு தோசை மாவு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப வெஜிடபிள்ஸ்னால் போடுறதுனால ரொம்ப சத்தான ரெசிபி இது. இப்போ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.